சேகர் பாபு வந்து சுசீந்திரம் கோயிலில் போய் பக்தர்களை பார்த்து சோறு திங்கிறீங்களா இப்ப கேட்டிருக்காரா? ஓஹோ, அவர் என்ன கேள்வி கேட்கும் போதே ஒரு அம்மா சொன்னாங்க, அம்மா உங்களையே கேள்வி கேட்கறாங்க. நான் இத்தனைக்கும் ஆளுநரா இருக்கும் போதே நான் கட்டுப்பாடு கொடுக்க மாட்டேன். எல்லாரும் உள்ள நிப்பாங்க, லைன்ல நின்று தான் அவங்க கூட சேர்ந்து போவேன். பாண்டிச்சேரியில எல்லாருக்குமே தெரியும், ஆளுநர் உள்ள வந்து எல்லாரும் வெளியே அனுப்பிடுவான்னு கேட்பாங்க. வெளியெல்லாம் அனுப்பக்கூடாது, வழிபடுறதுக்கு வந்திருக்கிறாங்க, வெளியே அனுப்பக்கூடாது, நானும் கூட தான் அனுப்பேன். அப்படிப்பட்டவளையே நீங்க போறதுனாலதான் எனக்கு பிரச்சனைன்னு சொன்னாரு. ஆக என்கிட்ட பிரச்சனை பண்ணாரு. ஒரு அம்மாவே என்கிட்ட சொன்னாங்க, அம்மா என்னம்மா உங்ககிட்டே பிரச்சனை பண்றாருன்னு. அவருக்கு என்னங்க கோயில், இப்ப என்ன சேகர் பாபு கோயிலுக்கு போன யாரு கூப்பிட்டா? சேகர் பாபு போய் கட்டுப்படுத்தலனால மக்கள் ஒழுங்கா கோயில சாமி கும்பிட்டு தான் இருப்பாங்க. ராஜ்மேன் மாதிரி நின்றுட்டு இருந்தாரு அன்னைக்கு. இன்னைக்கு போய் அங்க கோயில நான் கேட்கிறேன், இந்து பக்தர்களை கடுமையாக பேசுவதற்கு உரிமை சேகர் பாபுக்கு இல்லைன்ற. கோயில பார்க்க வர்றாங்களா, உங்களை பார்க்க வர்றாங்களா? உங்களுக்கு காணிக்க கொடுக்க போற, உங்களுக்கு வருமானம் கொடுக்க வர்றாங்களா, முருகனை பார்க்க வர்றாங்களா? அதனால இனிமே கடுமையான கண்டனத்தை நான் தெரிவிக்கிறேன். எங்களது பக்தர்கள், நம் பக்தர்கள், சாமியை கும்பிடுற பக்தர்கள் மீது நீங்க கடுமையா பேசினா கடுமையான விளைவுகளை சேகர் பாபு சந்திக்க நேரிடும்.